தினேஷ் இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா தேவா ஜூனியர் என்டிஆர் அப்புறம் ஜான்வி கபூர் சேஃபாயிருக்காரு தான் அந்த படத்தில் வந்து மெயின் வில்லனா வச்சிருக்காரு. அப்புறம் கலையரசன் பிரகாஷ் ராஜ். இந்த படத்துக்கு வந்து அனிருத் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. கடலுக்குள்ள வந்து இந்த இல்லீகல் திங்ஸ்ல இந்த கண்டெய்னர் கப்பல்ல மாறிட்டு இருக்கோம், அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வரும். ஜூனியர் என்டிஆர் வந்து அந்த கோஸ்ட் கார்டு டீமை காப்பாற்றி ஒரு டீமை கூட்டிட்டு வெளியில போயிடறாரு. இனிமேல் அந்த கடல்ல வந்து யாருமே எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு வந்து நரேன்ட்ட வந்து ஒரு சத்தியம் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்புறம் சேஃப் அலிகானுக்கும் கலைக்கு உங்களுக்குலாம் பிடிக்கல ஜூனியர் என்டிஆர் இந்த மாதிரி அவர் எடுத்த தேவார எடுத்த முடிவு வந்து பிடிக்காம இவரெல்லாம் தனியாக ஒரு கேங் ஃபார்ம் பண்ணாங்க. இவரை கொலை பண்ணன்னு ஒரு பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் இவர் ஜூனியர் என்டிஆர் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு ஃபேமிலி இருக்க ஒரு பையன் இருப்பாரு. இவர் கடலுக்குள்ள போயிட்டு சில வருஷம் ஆகும், கடலுக்குள்ள வந்து பல வருஷமா வரமாட்டாரு. ஜூனியர் என்டிஆரோட வந்து வளர்ந்து பெருசாயிடுறாரு. கடைசியில வந்து தேவராவை கொலை பண்ணாங்களா, அவர் வந்து கடலுக்குள்ள இருந்து ஊருக்குள்ள வந்தாங்களா, என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட வந்து பிளஸ் பாத்தீங்கன்னா மியூசிக் ஓரளவு பாத்தீங்கன்னா மியூசிக் நல்லா இருக்கும், ஒரு சாங் நல்லா இருக்கும். பெரிய ஹீரோக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மற்ற